நாம் இப்போ நிலவிற்கு போக போறோம். இம்முறை அங்கு போயிட்டு வரப்போறதில்ல, நிரந்தரமா அங்கு தங்குவதற்காகவே போகிறோம். இந்த திட்டம் அமெரிக்க அரசு, நாசா மற்றும் அவர்களுடன் இணைந்த பல சர்வதேச வணிக கூட்டாளிகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய மிகப்பெரிய திட்டம் தான் இது. மேலும் அவர்களால் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த முடிந்தால் நிலவில் மனிதர்களை இறக்குவதை விட இதுதான் மிகப்பெரிய சவாலா இருக்கும். நிலவில் தரையிறங்குவது எளிதானதல்ல, ஆனா அது ரொம்ப கடினமானதும் அல்ல. ஏன்னா இதற்கு முன்பு பல முறை நிலவில் தரையிறங்கியிருக்கும். இருந்தாலும் அடுத்து வருவது முற்றிலும் புதிய ஒன்று, அதோட மிகவும் சிக்கலானதும் கூட. அது என்னன்னா, நாம் நிலவில் கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது தற்காலிக கட்டமைப்பு இல்ல, ஒரு நிரந்தர கட்டமைப்பை உருவாக்கணும். அதாவது கிட்டத்தட்ட வேற்றுலகில் இருக்கும் சிறிய நகரம் போல. ஆனா அந்த நகரம் எப்படி அமைய போகுது அப்படின்னு யாருக்கும் சரியா தெரியல. இருந்தாலும் பூமிக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள மற்றும் புதுமையான சில புதிய தீர்வுகள் நமக்கு இருக்கு. முதலில் இந்த மூன் பேஸ் நிலவில் எங்க அமைய போகுது அப்படிங்கறத பற்றி நம்ம பேசணும். நிலவு ஒரு பரந்த இடத்தை கொண்டது. இதற்கு முன் மனிதர்கள் தரையிறங்கிய இடங்கள் அனைத்தும் நிலவின் மையப்பகுதியை சுற்றியுள்ள பூமியுடன் நேரடி வானொலி தொடர்பு கொள்வதற்கு மிகவும் எளிதான ஒரு நல்ல சமமான மற்றும் பாதுகாப்பான இடத்திலேயே அமைந்திருந்தன. ஆனா அது 1960களில். இம்முறை நாம் மீண்டும் நிலவிற்கு திரும்பும் போது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு இடத்தை இலக்காக கொண்டுள்ளோம். அதுதான் நிலவின் தென்துருவம். இந்த பகுதியானது நிலவில் ஏற்பட்ட தாக்குதலால் உருவான பள்ளங்கள், மலைத்தொடர்கள் மற்றும் பண்டைக்கால எரிமலைகள் நிரம்பியிருக்கு. இதில் சில தாழ்வான பள்ளத்தாக்குகளும் அந்த பள்ளத்தாக்குகளில் நிரந்தரமான நிழல்களும் இருக்கு. அதாவது இந்த தரைப்பரப்பு லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான ஆண்டுகளாக சூரிய ஒளியையே பார்த்ததில்லை. அதோட இந்த இடத்தில் ஆஸ்ட்ராய்டு மற்றும் காமெட் மூலம் கொண்டு வரப்பட்ட நீர் பனிக்கட்டியும் இருக்கலாம். கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பனிக்கட்டியால் ஆன பல காமெட் நிலவின் தென் துருவத்தில் மோதியதால் அங்கு நீர் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. நாசா ஆர்டிமஸ் திட்டத்திற்காக 13 சாத்தியமான தரையிறங்கும் தளங்களை அடையாளம் கண்டிருக்கு. அந்த இடம் பெரும்பாலும் பள்ளங்களின் விளிம்புகளில் அல்லது தாழ்வான மலைகளின் உச்சிகளில் இருக்கும் லேசான சூரிய ஒளிப்படும் பகுதிகளில் அமைந்துள்ளது. இந்த பகுதி அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு மிகவும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியாக திகழும். என்னதான் சுவாரஸ்யமான இடமா இந்த இடம் இருந்தா கூட நிலவில் வாரக்கணக்கிலும் மாத கணக்கிலும் தங்கி பணியாற்றுபவர்களுக்கு அதே அளவு ஆபத்தானதாக இருக்கும். இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க இதுவரை நாம் பார்த்திராத மிகவும் வலுவான உட்கட்டமைப்பு தேவைப்படும். இப்படிப்பட்ட வலுவான உட்கட்டமைப்பை மிகவும் கடுமையான சூழலில், அதுவும் வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு உருவாக்கப்பட வேண்டும். அதாவது நிலவில் இருக்கும் வளங்களை கொண்டு உருவாக்கப்பட வேண்டும். அப்படின்னா இத நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? சாலைகளில் இருந்து. எஸ், நாம் போகும் இடத்தில் செயல்படுவதற்கும் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கும் சாலையில் தரையிறங்கும் தளங்கள், அதோட பிற உறுதியான மேற்பரப்பும் நமக்கு தேவைப்படுகிறது. இத செய்ய பல பிரச்சனைகள் இருக்கு. முக்கியமா இதில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை தூசுகள். நிலவின் மேற்பரப்பு மிகவும் மெல்லியதாக இருந்தாலும் மிக இலகுவான மற்றும் மென்மையான அதிநுண்ணிய தூசி அடுக்குகளால் மூடப்பட்டிருக்கு. குறிப்பா நிலவின் மணல் துகள்கள் ஒவ்வொன்றும் உடைந்த கண்ணாடி துண்டுகளைப் போல கூர்மையாகவும் சொரசொரப்பாகவும் இருக்கும். அப்போலோ விண்வெளி பயணத்தின் போது இந்த துகள்கள் விண்வெளி உடைகளின் வெளிப்புற அடுக்குகளை ஊடுருவி செல்வதாகவும் விண்வெளி வீரர்களின் தலைக்கவசங்களில் உள்ள கண்ணாடிகளை கீறுவதாகவும் அறியப்பட்டது. இது நிலைமையை இன்னும் மோசமாக்கும் விதமா அந்த தூசு ஒட்டி கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு. குறிப்பா நிலவில் பயணிக்கும் ரோவரில் தூசி ஒட்டி கொண்டதால் ரேடியேட்டரில் அடைப்பு ஏற்பட்டு ரோவர் அதிக வெப்பமடைந்தது. இதில் மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, நிலவில் வளிமண்டலம் இல்லாததாலும் ஈர்ப்பு விசை மிக குறைவாக இருப்பதாலும் ஒரு முறை நீங்க அந்த தூசியை கிளப்பிவிட்டா கூட அந்த தூசி அதிக தூரம் பயணிக்கும். அப்போலோ 12 நிலவில் தரையிறங்கிய போது சில ஆண்டுகளுக்கு முன்பே நிலவில் தரையிறங்கியிருந்த சர்வேயர் 3 எனப்படும் விண்கலத்திற்கு அருகில் முடிந்தவரை நெருக்கமாக செல்ல அவர்கள் முயன்றனர். நாசாவானது விண்வெளி வீரர்கள் அங்கு சென்று அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று விரும்பியது. அங்கு அவர்கள் கண்டுபிடித்தது என்னன்னா, அப்போலோ விண்கலம் 180 மீட்டர் தூரத்தில் தரையிறங்கியிருந்தாலும் தரையிறங்கிய போது அதன் ராக்கெட் இயந்திரங்கள் எழுப்பிய தூசி காரணமா சர்வேயர் 3 மணல் துகள்களால் கடுமையாக தாக்கப்பட்டிருந்தது. சரி,
இந்த தூசு எந்த அளவுக்கு அபாயகரமானது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நிலவில் தூசி இல்லாத ஒரு தளத்தை அமைக்க வேண்டும். மனிதர்கள் அடிக்கடி நிலவில் தரையிறங்குவதற்கும் மேலே கிளம்புவதற்கும் வாகனங்களை ஓட்டுவதற்கும் நடப்பதற்கும் ஒரு தளத்தை அமைக்க போகிறோம் என்றால் நாம் நிலவில் கட்டமைப்புகளை உருவாக்கும் இடத்தில் தூசியை முற்றிலுமாக அகற்றுவதற்கு நம்மால் இயன்ற அனைத்தையும் செய்ய வேண்டும். அதாவது நமது அடிப்படை முகாமை சுற்றியுள்ள சாலைகள் மற்றும் தரையிறங்கும் தளங்களை கடினமான மேற்பரப்பாக மாற்ற வேண்டும். குறுகிய காலத்திற்கு இதற்கு ஒரு விரைவான மற்றும் மேலோட்டமான பதில் ரைனோஸ் நாட்டாக இருக்கலாம். ரைனோஸ் நாட் அப்படிங்கிறது மண் துகள்களை பிணைத்து கடினமான தூசியற்ற மேற்பரப்பை உருவாக்க பயன்படுத்தப்படும் ஒரு அக்ரிலிக் பாலிமர் திரவமாகும். இது மண் துகளை ஒன்றாக பிணைத்து போக்குவரத்து மற்றும் அதிக சுமைகளை தாங்கக்கூடிய நீர் புகாத மீள்தன்மையுள்ள மற்றும் நீடித்து உழைக்கும் ஒரு அடுக்கை உருவாக்குகிறது. இப்படிப்பட்ட இந்த திரவம் பாலைவன மணலை உறுதியான பொருளாக மாற்றுவதற்கு ஆப்கானிஸ்தானில் பிரபலமாக இருந்தது. ஹெலிகாப்டர் மேலே எழும்பும் போதும் தரையிறங்கும் போதும் உருவாகும் தூசு மேகங்களை கட்டுப்படுத்துவதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருப்பதை அவர்கள் கண்டறிந்தனர். அதனால இது குறுகிய காலத்திற்கு ஒரு சாத்தியமான தீர்வாக இருக்கும். இருந்தாலும் இது சிறந்த தீர்வாக இல்லை. ஏன்னா இந்த ரைனோஸ் நாட்டை பூமியிலிருந்து எடுத்து செல்ல வேண்டியுள்ளது. அதோட இதனால் நிலவும் மாசுபடும். அதனால நிலவில் ஒரு சிறிய நகரத்தை அமைக்கும் முன்பு நிலவின் மேற்பரப்பை உருக்கி திடமான கண்ணாடியாக மாற்றுவதே நிலைத்த தீர்வாக இருக்கும். இந்த செயல் தற்பொழுது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மேற்கொண்டு வரும் பவர் எனப்படும் ஒரு பரிசோதனையின் பகுதியாக இருக்கு. அதாவது இந்த ஆராய்ச்சியில் விஞ்ஞானிகள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட நிலவின் தூசியை வைத்து ஒரு சக்தி வாய்ந்த லேசரை பயன்படுத்தி அந்த தூசியை உருக்கி கண்ணாடி போன்ற உறைந்த மேற்பரப்பாக மாற்றும் பரிசோதனைகளை செய்துட்டு இருக்காங்க. தூசியை உருக்கும் இந்த யோசனை 1933ஆம் ஆண்டு ஏற்பட்டது. அப்போ மக்கள் பாலைவனத்தில் உள்ள மணலை உருக்கி சாலைகளாக அமைக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த யோசனை சரியாதான் இருக்கு இல்லையா? கண்ணாடி என்பது உருகிய மணல் தான். இந்த யோசனை அந்த காலத்திற்கும் இடத்திற்கும் நடைமுறைக்கு சாத்தியமில்லாததா இருந்தது. ஆனா இந்த யோசனை எதிர்காலத்தில் நிலவில் தளத்தை உருவாக்க நமக்கு கிடைத்த சிறந்த தேர்வாக இருக்கும். இப்போ நாம் நிலவிற்கு ஒரு பெரிய லேசரை எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அதற்கு பதிலா நிலவில் சூரிய ஒளியை குவிக்கும் வகையில் ஒரு பெரிய கண்ணாடியை அமைப்பதுதான் நாம் செய்யக்கூடிய வேலை. குறிப்பா அவர்கள் ஃப்ரெஸ்னல் லென்ஸ் என்று அழைக்கப்படும் ஒன்றை பயன்படுத்துவாங்க. அது தெளிவான தட்டையான பிளாஸ்டிக் துண்டில் செதுக்கப்பட்ட பள்ளங்களை பயன்படுத்தி ஒளியை குவிக்கிறது. இதனால இது ஒரு பெரிய வளைந்த கண்ணாடி துண்டின் தேவையை நீக்குது. அதாவது ஒளியை குவிக்க ஒரு பெரிய வளைந்த கண்ணாடி தேவையில்லை. அதற்கு பதிலா இந்த ஃப்ரெஸ்னல் லென்ஸ் வெறும் 2.5 மீட்டர் இருந்தா போதும். ஆனா நிலவின் தென் துருவத்தின் புவியியல் அமைப்பை பொறுத்தவரை அங்கு சூரியன் தாழ்வாக இருப்பதாலும் நிழல் நீளமாக இருப்பதாலும் நமக்கு லேசர்கள் தேவைப்படலாம். எப்படி இருந்தாலும் இது ஒரு மெதுவான செயல்முறையா தான் இருக்கும். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மேற்கொண்டு வரும் இந்த பவர் பரிசோதனைகள் 115 நாட்களில் 2 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட சுமார் 100 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட தரையிறங்கும் தளத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இது நாம் சாலை அமைப்பதை விட 100 மடங்கு மெதுவானது. அதனால இது மிகப்பெரிய வேலையா இருக்க போகுது. இருந்தாலும் நாம் நிலவில் வாகனத்தை ஓட்டுவதற்கு அதிக நேரத்தை செலவிட போகிறோம். நமது முக்கியமான போக்குவரத்து சாதனம் லூனார் க்ரூசர் என்று அழைக்கப்படும் பிரஷரைஸ்டு ரோவர் தான் நமது முதன்மையான போக்குவரத்தாக இருக்கும். இது ஜாப்பனீஸ் ஸ்பேஸ் புரோகிராம் ஜாக்சா மற்றும் டொயோட்டா நிறுவனத்தால் நிலவின் மேற்பரப்பை ஆராய்வதற்கு வடிவமைக்கப்படுகிறது. இது போன்ற பிரஷரைஸ்டு ரோவர் மூலமா பயணம் செய்யறதால அடிக்கடி விண்வெளி உடைகளை அணிய வேண்டிய அல்லது கலற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. அதோட நீங்க நேரடியா உங்களோட பிரஷரைஸ்டு வாழ்விடத்திலிருந்து பிரஷரைஸ்டு ரோவருக்குள் சென்று அங்கிருந்து அடுத்த கட்டடத்திற்கு செல்லலாம். இதுவே நாம் ஆழமான ஆராயப்படாத பகுதிகளுக்கு செல்ல பயன்படுத்தப்படும் முறையாகும். சரி, லூனார் க்ரூசர் அப்படிங்கிறது நிலவில் நடமாடும் ஒரு வீடு போன்றது. இது 2 விண்வெளி வீரர்களை 30 நாட்கள் அல்லது அதற்கும் மேலாக பயணம் செய்யும் அளவிற்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. மேலும் இது ஹைட்ரஜன் எரிபொருள் கலத்தின் மூலம் இயங்கக்கூடியது. சரி, ஒரு ஆர்வி வைத்திருப்பது எல்லாம் நல்லதான் இருக்கு. ஆனா நம்ம எங்க வசிக்கிறது? நாம் தங்குமிடத்தை குறுகிய கால தங்குமிடம் மற்றும் நீண்ட கால தங்குமிடம்னு 2ஆ பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட், நிலவில் ஒரு தளத்தை அமைப்பது ஒரே இரவில் நடக்காது. அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்ய முடியும். நாசா ஏற்கனவே நமது முதல் லூனார் ஹவுஸ், அதாவது நிலவு இல்லத்தை வடிவமைச்சிட்டாங்க. அந்த வீட்டை த ஃபவுண்டேஷன் சர்ஃபேஸ் ஹேபிடேட் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது ஒரு 3 மாடி கட்டமைப்பாகும். அதோட இது உலோக கட்டமைப்பையும் இன்ஃபிளேட்டபிள் மாடியூல்,
அதாவது காற்றால் நிரப்பப்பட்ட தொகுதியையும் இணைத்து உருவாக்கப்பட்டது. மேலும் இதில் 4 பேர் சுமார் 1 மாத காலத்திற்கு தங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடு பெரும்பாலும் 2 விண்வெளி வீரர்களால் பயன்படுத்தப்படும். அதே நேரத்தில் மற்ற 2 குரூவும் பிரஷரைஸ்டு ரோவரில் நிலவை ஆய்வு செய்ய வெளியே போயிருப்பாங்க. இந்த வீட்டின் அஸ்திவார தரைமட்ட பகுதி 4 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு உலோக கட்டமைப்பாக இருக்கும். இந்த தரைமட்ட கட்டமைப்பிற்குள் ஏர்லாக், EVS சூட்ஸ், அதாவது வெற்றிடத்தில் விண்வெளி வீரர்கள் அணியக்கூடிய உடை மற்றும் நிலவு மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்கு ஒரு ஆய்வு கூடமும் இருக்கும். அடுத்ததா விண்வெளி வீரர்கள் 2ஆம் தளத்தை அடைய உள்ளே ஏணி இருக்கு. மேலும் இந்த 2ஆம் தளம் 6.5 மீட்டர் வரை விரிந்திருக்கும். இந்த 2ஆம் தளத்தில் சுகாதாரம் மற்றும் உடற்பயிற்சி உபகரணங்களை பார்க்க முடியும். மேலும் நிலவின் சூழலில் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மீது ஏற்படுத்தும் விளைவுகளை ஆராய்வதற்கான ஒரு உயிரியல் ஆய்வகமும் இருக்கு. அடுத்ததா 3ஆம் தளம். இது விண்வெளி வீரர்களுக்கு முதன்மையான வசிப்பிடமாக இருக்கும். இங்கு படுக்கை அறை, மருத்துவ அறை, சமையலறை மற்றும் கணினி நிலையம்னு எல்லாமே இருக்கு. அதோட மனிதர்களை ஆய்வு செய்யும் ஒரு ஆய்வகமும் இருக்கு. அங்கு விண்வெளி வீரர்கள் தங்களை சோதனை பொருளாக மாற்றுவார்கள். அதாவது நிலவில் நீண்ட காலம் வாழ்வது மனித உடலை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பற்றி ஆய்வு மேற்கொள்ளப்படும். ஓகே, இப்போ நாம் அடித்தள கட்டுமானத்தை முடிச்சாச்சு. அடுத்ததா நாம் நிலவில் நிரந்தர கட்டிடங்களை அமைக்க வேண்டும். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவிலான பாதுகாப்பையும் உறுதித்தன்மையும் வழங்குவது. நாம் ஆபத்தான அண்ட கதிர்வீச்சிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். மேலும் நிலவின் பகல் மற்றும் இரவு நேரங்களுக்கு இடையே ஏற்படும் கடும் வெப்பநிலை மாறுபாடுகளின் விளைவுகளை குறைக்க வேண்டும். அதோட இங்கு அடிக்கடி விண்கல் தாக்குதல் ஏற்படும். அந்த விண்கல் தாக்குதலில் இருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதை நிறைவேற்ற நமது கட்டிடக்கலையின் ஆரம்பத்திற்கே போகணும். ஆம், நாம் செங்கற்களால் வீடுகளை கட்டுகிறோம். நிலவின் மேற்பரப்பை உருக்கி கண்ணாடி சாலைகளை உருவாக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் நம்புவது போல நிலவில் இருக்கும் மண் துகளை சுட்டு கட்டுமான செங்கற்களாக மாற்ற முடியும் அப்படின்னு நம்புறாங்க. சரி, இதன் அடிப்படை யோசனை என்ன? நாம் காற்றால் நிரப்பப்படும் வாழ்விடம் போன்ற ஒன்றையோ அல்லது ஒரு உறுதியான உலோக கட்டமைப்பையோ பயன்படுத்தலாம். ஆனால் அதன் வெளிப்புறமானது செங்கற்களால் மூடப்பட்டிருக்கும். இது கதிர்வீச்சு மற்றும் நுண் விண்கல் தாக்குதலால் ஏற்படும் பெரும்பாலான ஆபத்துக்களை குறைக்க உதவும். அதே நேரத்தில் வாழ்விடத்தை வெப்பமூட்டுவதையும் குளிரூட்டுவதையும் திறப்பட செய்ய உதவும் ஒரு பாதுகாப்பான அடுக்காக இருக்கும். சைனா ஆல்ரெடி நிலவு கற்களை ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மூன்பாட் வெசல் அப்படின்னு அழைக்கக்கூடிய முட்டை வடிவ கட்டமைப்பை உருவாக்குவதே அவர்களின் திட்டம். இந்த கட்டுமானம் ரோபோக்களால் செய்யப்படும். மேலும் 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிலவில் இருக்கும் மண்ணை அதிக வலிமை கொண்ட செங்கற்களாக மாற்றி கட்டுமானத்தை செயல்படுத்த முடியும். 2024ஆம் ஆண்டு நிலவில் இருக்கும் மண்ணை போல 5 வெவ்வேறு விதமான கலவையிலிருந்து செங்கற்களை உருவாக்கும் பரிசோதனையை சைனா தொடங்கிட்டாங்க. அதோட அந்த மண்ணை திடமான கல்லாக மாற்ற 3 வெவ்வேறு வெப்பப்படுத்தும் முறைகளை சோதனை செய்திருக்காங்க. பின்னர் நவம்பர் மாதத்தில் அவர்கள் அந்த செங்கல்லை தியான்காங் விண்வெளி நிலையத்திற்கு எடுத்து சென்றனர். அங்கு அவை வெளிப்புற பரிசோதனை தளத்தில் வைக்கப்பட்டது. அப்படி வைக்கப்பட்ட செங்கற்கள் விண்வெளியின் வெற்றிடம், காஸ்மிக் ரேஸ் மற்றும் அதிக வெப்பநிலைக்கு மத்தியில் எப்படி சிறப்பா தாக்குப்பிடிக்கிறது அப்படிங்கறத அறிய அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அவை பரிசோதிக்கப்படும். நிலவில் கண்ணாடியை உருக்குதல் மற்றும் வாழ்விடம் அமைத்தல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து ஒரு பிரம்மாண்டமான கோள வடிவ கட்டமைப்பை உருவாக்கும் ஒரு வித்தியாசமான யோசனையும் இருக்கு. இது நம்ப முடியாத ஒன்றாக தோன்றலாம். ஆனா ஸ்கைபோர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க நிறுவனம் இந்த யோசனையை உருவாக்கி நாசாவின் இன்ஸ்டிடியூட் ஃபார் அட்வான்ஸ் கான்செப்டில் இருந்து நிதியை பெற்றுள்ளது. அவர்கள் செய்வது அடிப்படையில் ஒரு உருகிய கண்ணாடியை ஊதி பெரிதாக்குவதுதான். அதாவது நிலவில் இருக்கும் மண் நன்கு உருகி கூழ் போன்ற திரவமா மாறும் வரை அதை வெப்பப்படுத்துவாங்க. பின்னர் அழுத்தப்பட்ட வாயுவை பயன்படுத்தி அதை ஒரு பெரிய கோள வடிவ பொருளாக மாறும் வரை ஊதி ஊதி விரிவாக்கம் செய்வாங்க. அதாவது ஒரு பலூனை ஊதி பெரிதாக்குவது போல. நிலவில் வளிமண்டலம் இல்லாததாலும் ஈர்ப்பு விசை ரொம்ப குறைவா இருப்பதாலும் அதை பலமா ஊத வேண்டிய அவசியம் இருக்காது. மேலும் அந்த அமைப்பு தனக்குள்ள சரிந்து உடைந்து விடாமல் பிரம்மாண்டமான அளவுக்கு பெரியதா வளரும். பின்னர் கூடுதல் பாதுகாப்பை உறுதி செய்ய இடையில் இன்னொரு அடுக்கு கண்ணாடியை ஊதி உருவாக்கலாம். இந்த யோசனை அநேகமா நடைமுறைக்கு உகந்த யோசனையா இருக்காது. ஆனா இது ரொம்ப அருமையா இருக்கு. எப்படி இருந்தாலும் சரி, இதெல்லாம் செய்ய மின்சாரம் இல்லாம எதையுமே செய்ய முடியாது. அப்படின்னா இந்த மின்சாரம் எங்கிருந்து கிடைக்கும்? அதான் சூரியன் இருக்குல்ல. இது நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. இதுவரை நடந்த பெரும்பாலான நிலவு பயணங்கள் எல்லாம் சூரிய ஆற்றலை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டது. அதுவும் போதுமான அளவு சிறப்பாகவே செயல்பட்டது. ஆனா நிலவில் சூரிய ஆற்றல் தொடர்பா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, நிலவு பூமியை விட மிகவும் மெதுவாக சுழல்வதால் அங்கு நீண்ட பகல் மற்றும் நீண்ட இரவு சுழற்சியை கொண்டிருக்கும். அதாவது நிலவு
டைடலி லாக் ஆகி இருக்கிறதால நிலவு பூமியை சுற்றும் அதே வேகத்தில் சுழல்கிறது. இதன் விளைவா இங்கு மிக நீண்ட பகல் மற்றும் நீண்ட இரவு இருக்கிறது. அதாவது 14 நாட்கள் பகலாகவும் 14 நாட்கள் இரவாகவும் இருக்கும். ஏற்கனவே மனிதர்கள் நிலவுக்கு போன போது இது ஒரு பிரச்சனையா இல்ல. ஏன்னா அவர்கள் அதிகபட்சம் 3 முதல் 4 நாட்கள் மட்டுமே அங்க தங்கி இருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம அங்க மாத கணக்கில் இருக்க போறோம். அதனால சூரிய ஆற்றலில் இயங்கும் ஒரு தானியங்கி லேண்டரையோ அல்லது ரோவரையோ அனுப்பும் போது அது வெறும் 14 நாட்கள் மட்டுமே செயல்பட முடியும். பிறகு அடுத்த 14 நாட்களுக்கு அவை முற்றிலும் உறைந்துவிடும். இப்படி உறைந்து போச்சுன்னா சூரிய ஒளி திரும்ப வந்தா கூட அவற்றில் பெரும்பாலான பாகங்கள் இயங்கிறதே இல்ல. ஒருவேளை அவை செயல்பட்டாலும் சூரியன் மறைவதற்கு முன்பு இருந்த மாதிரி செயல்படாது. சரி, இப்போ ஆர்டெமிஸ் புரோகிராம் திட்டத்தின் 13 சாத்தியமான தரையிறங்கும் இடங்களின் வரைபடத்தை கொஞ்சம் பார்க்கலாம். இந்த படத்தில் இருக்கும் எல்லா நிழல்களையும் கொஞ்சம் பாருங்க. இந்த பகுதியில் இருக்கும் பெரும்பாலான இடங்கள் நிரந்தரமான நிழலில் இருக்கு. இங்கு சூரிய ஒளி ஒருபோதும் நுழைவதில்லை. அதனால இங்கு சூரிய ஒளியை வைத்து மின்சாரம் தயாரிக்க முடியாது. சோ அணுசக்திக்கு மாறுவதே அதற்கான தீர்வு. விண்வெளியில் அணுசக்தி என்பது ஒன்றும் புதிதல்ல. சைனா கடந்த சில ஆண்டுகளாக நிலவோட மறுபக்கத்தில் அணுசக்தி மூலம் இயங்கும் ஒரு ரோவரை இயக்கி வருகிறது. நாசா கடந்த ஒரு தசாப்தத்திற்கு மேல் செவ்வாய் கிரகத்தில் அணுசக்தியால் இயங்கக்கூடிய ரோவர்களை பயன்படுத்தி வருகிறது. 1970 அனுப்பப்பட்ட வாயேஜர் விண்கலமும் அணுசக்தி மூலம் இயங்கக்கூடியது. ஆனா இது எல்லாமே மிக சிறிய அளவிலான செயல்பாடு மட்டுமே. இந்த ஜெனரேட்டர்கள் இயற்கையாகவே சிதைவடையும் கதிரியக்க பொருட்களில் இருந்து உருவாகும் வெப்பத்தை பயன்படுத்தி அதை சில வாட் மின்சாரமாக மாற்றுகிறது. ஒரு ரோபோவை பொறுத்தவரை இந்த மின்சாரம் போதுமானதுதான். ஆனா ஒரு முழுமையான நிலவு நகரத்திற்கு ஆற்றல் அளிக்கும் அளவிற்கு இதை விரிவுபடுத்த முடியாது. எனவே நமக்கு நிலவில் ஒரு அணுமின் நிலையம் தேவை. அதற்காக நாசா கடந்த சில ஆண்டுகளா தீவிரமா பணியாற்றிட்டு வராங்க. இந்த ப்ராஜெக்ட் ஃபியூஷன் சர்ஃபேஸ் பவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. இது பூமியில் உள்ள அனைத்து அணுமின் நிலையங்களிலும் வழக்கமாக பயன்படுத்தப்படும் அதே பிளவு வினையை பயன்படுத்துகிறது. இதில் யுரேனியம் எரிபொருள் அணுக்கருவை பிளப்பதால் அவை மிகப்பெரிய அளவில் ஆற்றலை வெளியிடுகிறது. பிறகு அந்த ஆற்றல் வெப்பமாக வெளிப்படுகிறது. வழக்கமா இந்த வெப்பத்தை பயன்படுத்தி நீரை கொதிக்க வைத்து அதில் வரும் நீராவி மூலம் டர்பனை இயக்கி மின்சாரத்தை உருவாக்க முடியும். ஆனா விண்வெளியில் நீரை கொதிக்க வைத்து நீராவி டர்பனை இயக்க முடியாததால் வெப்பத்தை மின்சாரமாக மாற்ற பிரையார்டன் கன்வெர்ட்டர் எனப்படும் ஒரு முறையை நாம் பயன்படுத்தலாம். இது மிகவும் சிக்கலானது. அது எப்படி வேலை செய்து அப்படின்னு இன்னொரு வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஓகே, சூரிய ஒளியே படாத அந்த நிழல் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் இருக்கும் ஒரு நன்மை என்னன்னா, அங்கு ஒரு அணு உலையை அமைத்தாலும் அது ஒருபோதும் அதிக வெப்பமாகாது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அணு உலைகள் சிறியதாக இருக்க வேண்டும். அதாவது இதன் எடை 6 மெட்ரிக் டன்னிற்கு குறைவாக இருக்க வேண்டும். அதோட இது ஒரு காரின் அளவை விட பெரியதாக இருக்கக்கூடாது அப்படின்னு நாசா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அளவு ஒரு அணுமின் நிலையத்தை பொறுத்தவரை மிகவும் சிறியது. ஆனா விண்வெளியில், அதுவும் பூமியை தாண்டி வேறொரு நிலப்பரப்பில் இது மிகப்பெரியது. ரோல்ஸ் ராய்ஸ் உண்மையில் விண்வெளி சார்ந்த அணுசக்தி தொழில்நுட்பத்தில் முன்னணியில் திகழும் நிறுவனங்களில் ஒன்று. பெரும்பாலான மக்கள் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் அதிநவீன சொகுசு கார்களை மட்டுமே உற்பத்தி செய்கிறது அப்படின்னு நினைத்திருக்கலாம். ஆனா ரோல்ஸ் ராய்ஸ் கடந்த 60 வருடங்களாக பிரிட்டிஷ் கடற்படையின் நீர்மூழ்கி கப்பலுக்கு அணு உலைகளை தயாரித்து வருகிறது. அதனால அவர்களுக்கு இந்த துறையில் அதிகமான அனுபவம் இருக்கு. அவர்களின் தற்போதைய மைக்ரோ ரியாக்டர் டிசைன் 50 முதல் 100 கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதை இலக்காக கொண்டுள்ளது. இந்த மின்சாரம் அதிகபட்சமாக ஒரு சிறிய தொழிற்சாலை அல்லது சில சாதாரண வீடுகளுக்கு மின்சாரம் வழங்க போதுமானதாக இருக்கும். அதனால இவற்றில் ஒன்றே நிலவில் ஒரு சிறிய தளத்தை ஆரம்பிக்க போதுமானதாக இருக்கும். அதற்கு பிறகு அவற்றில் சிலவற்றை ஒன்றாக இணைத்தால் நம்மால் ஒரு நிலவு நகரத்திற்கு மின்சாரத்தை வழங்க முடியும். ஆக இதுதான் விஷயம். பூமியை தாண்டி நமது முதல் நிலையம் நிலவாதான் இருக்கும். இந்த நிலையம் நமது சூரிய குடும்பத்திற்குள் ஆழமாக நுழைய முக்கிய நுழைவாயிலாக இருக்கும். நிலவில் நாம் நிலைத்து நிற்பது மட்டுமில்லாமல் அங்கே செழித்து வளரவும் கட்டமைக்கவும் விரிவுபடுத்தவும் வழி கண்டறிந்தால் புதிய விண்வெளி பயணங்களுக்கான வாய்ப்பின் கதவை திறந்துவிட்டது போல் இருக்கும். மீண்டும் நமது அடுத்த இலக்கு செவ்வாய் கிரகமாக இருக்கலாம். அந்த செவ்வாய் கிரகத்திற்கு செல்வதற்கு நிலவு ஒரு இடைநிறுத்த நிலையமாக இருக்கும்.